Okay, guys, the grand final IPL 2025 RCB versus Punjab Kings ஃபைனல் இன்னைக்கு ஈவினிங் நடக்க போது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு லாங்கஸ்ட் ஐபிஎல் சீசன் இதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வார் நடந்துச்சு நடுவில், அதெல்லாம் நடந்ததுனால ரொம்ப நாள் நடந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்ட் கப்போட ஒரு பெரிய டோர்னமெண்ட் போன மாதிரி இருக்குது ஐபிஎல். இதோடைய ஃபைனல் வந்துட்டு இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போகுது. ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் தான். கிட்டத்தட்ட 2019 வேர்ல்ட் கப் ஃபைனல் மாதிரியே இருக்குது. அதுலயும் இதே மாதிரி தான் புது டீம் வந்தாங்க. நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து வந்ததுனால யாராவது ஒருத்தர் கண்டிப்பா அடிக்க தான் போறாங்க அப்படின்றதுனால செம ஹைப் இருந்து, இதுவும் அதே மாதிரி தான் பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி. உண்மையிலே எனக்கு நிம்மதியா இருக்கு பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி நடக்கிறதுல. யாராவது ஒருத்தர் டிசர்வ்டு தான் இதுல. அதனால எவனாவது ஒருத்தர் வந்து ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படிங்கும் போது உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதோடைய ப்ரிவியூ அண்ட் ப்ரிடிக்ஷனை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் அண்ட் குவாலிஃபயருக்கே நம்ம வீடியோ போட்டுட்டேன். பர்ஃபெக்ட்டா அதோட ப்ரிவியூ கொடுத்துட்டேன் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் டீமை பத்தி ஒரு 20 மினிட்ஸ் வீடியோக்கு. பட் இருந்தாலும் திருப்பியும் நம்ம வந்துட்டு ஃபைனலுக்கு ப்ரிவியூ அண்ட் ப்ரிடிக்ஷன் கொடுக்கறதுனால நம்ம திருப்பி ஒரு கிளான்ஸ் விடுவோம். அவ்வளவு ஒன்றும் பெருசாலாம் இருக்க போறது இல்லை. ஒரு குயிக்கான ஒரு ப்ரிவியூ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் யார் வந்துட்டு உள்ள கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுட்டு ஆர்சிபி தான் இருப்பாங்க. ஒரு லாங் ரெஸ்ட் இருக்கு, பிரேக் இருக்கு. அவங்களுக்கும் டீம்ல இன்ஜுரி அந்த மாதிரி கிராம்ப் அப்படி எல்லாம் இருந்ததுனால இந்த பிரேக் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு என்னன்னா, பஞ்சாப் வந்து நேத்து தான் மேட்சை முடிச்சானுங்க. இப்பதான் ஏதோ மேட்சை முடிச்ச மாதிரி இருக்கு. இப்ப திருப்பி இன்னைக்கு சாயங்காலம் விளையாட போறானுங்க. மொமெண்டம் யார் பக்கத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேர் பக்கத்துல இருக்கு. நிறைய பேர் இல்ல ஆர்சிபி ரெஸ்ட் எடுத்துருப்பானுங்க, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நல்லா பஞ்சாபை டாமினேட் பண்ணிட்டு உள்ள வரானுங்க. பஞ்சாப் எப்படி வரானுங்கன்னா இப்பதான் ஜெயிச்சிருக்காங்க, மாசா ஜெயிச்சிருக்காங்க. எல்லாருமே பஞ்சாப் தான் ஜெயிக்க போகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு தெரியுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் நடுவுல பிரேக் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உடனே வந்துட்டு திருப்பி வின் பண்றது, எக்ஸாஸ்டா இருப்பானுங்க. திருப்பி வந்துட்டு ஃபைனல் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மொமெண்டம் வந்து இந்த 2 டீம்ல யார் பக்கத்துல ஒரு எப்படி சொல்றது, யார் அதிகமா காவு வாங்கினது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துச்சு தெரியுமா சின்னசுவாமியில, அதுல மட்டும்தான் பஞ்சாப் வந்து ஓரளவு ஆர்சிபியை பிடிச்சானுங்க. எனக்கு தெரிஞ்சுட்டு ஆர்சிபியை பிடிச்சானுங்க அப்படின்னு சொல்றத விட ஆர்சிபி எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச் நல்லாவே லேண்ட் ஆனுங்க. டிம் டேவிட் வந்து காப்பாத்திட்டான். லாஸ்ட் 3 6 அடிச்சு ஒரு 50 போட்டு ஆர்சிபியை காப்பாத்தி விட்டுட்டான். ஒரு 94 அடிச்சு காப்பாத்தி விட்டுட்டான். ஆனா அந்த 94 ரன்ஸே வந்துட்டு பஞ்சாப் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணானுங்க. நீங்க அந்த மேட்சே பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணானுங்க ஆர்சிபியோட பவுலிங் லைனப்புக்கு. பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கடைசி வதேரா நின்று முடிச்சு கொடுத்துட்டு தான் போனான். அந்த கம்மி ரனே அடிக்க ஸ்ட்ரகிள் பண்ணானுங்க. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ல வந்துட்டு டாமினேட் பண்ணிட்டானுங்க. 101க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க பஞ்சாப் அவனுங்க ஹோம் கிரவுண்ட்ல வச்சுட்டு. சோ மொமெண்டம் வந்துட்டு இந்த 2 பேர்ல யார் அதிகமா காவ் வாங்கியிருக்காங்கன்னா சொல்ல போனா ஆர்சிபி தான். தே ஓன்டு பஞ்சாப். சொல்ல போனா அப்படிதான் எனக்கு தோணுது. நல்லா விளையாண்டுருக்கானுங்க. அதே தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைனலையும் நடக்க போகுது அப்படின்னு தோணுது. நிறைய பேருக்கு எப்படி தோணும் அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு இந்த மேட்ச் அடிச்சதுனால ஒரு வைப் இருக்கும், கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் பிடிச்சிருவான் அப்படின்னு. பட் ஐ எம் கோயிங் வித் ஆர்சிபி காய்ஸ். என்ன பொறுத்தவரை ஆர்சிபி பிடிச்சிருவானுங்க அப்படின்றதுதான் ஒரு பாயிண்ட். ஏன்னா சிம்பிளா சொல்ல போனா the stars are aligning for RCB. எல்லாமே வந்துட்டு ஆர்சிபிக்கு அலைன் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த வாட்டி தான் ஆர்சிபி டீமா விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இத்தனை வருஷமா டீமாவே விளையாட மாட்டானுங்க. ஒன்லி 3 பேர் தான், ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் கெயில், விராட் கோலி. இந்த 3 பேர் தான் ஆடுவானுங்க. பவுலிங்ஸ் கோட்டை விட்டுருவானுங்க. யுஸ்வேந்திர சாகலை தவிர வேற எவனுமே நல்லா போட மாட்டான். அதுக்கப்புறம் சிராஜ் வந்தான். பட் அதை தவிர வேற எவனுமே போட மாட்டானுங்க. இந்த வாட்டி பாருங்களேன், மேன் ஆஃப் த மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டானுங்க. சுயேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, விராட் கோலி, பில் சால்ட், ரஜத் பட்டிதார், ஜாஸ் ஹேசல்வுட், வேற யாரையும் விட்டணும், டிம் டேவிட், எல்லாருமே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டாங்க. இதுதான் ஆர்சிபி வந்துட்டு டீமா விளையாண்டுருக்காங்க. இந்த வாட்டி தான் பெர்ஃபெக்டான கேம் பிளான் போட்டுட்டு தூக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யார் வந்துட்டு இதுல ஸ்ட்ராங்கஸ்டான சைடு அப்படின்னு கேட்டீங்கன்னா பவுலிங் வந்துட்டு ஆர்சிபிக்கு நச்சுன்னு இருக்கு. கன் பவுலிங் லைனப் வச்சிருக்கானுங்க. கண்டிப்பா அது வந்துட்டு பஞ்சாப் பேட்ஸ்மேன் மைண்ட்ல இருக்கும். நேத்து வந்துட்டு இந்த மும்பையோட விளையாண்ட மாதிரி விளையாட மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சுட்டு பஞ்சாப் வந்துட்டு கான்பிடென்டா கொஞ்சம் மைண்ட்ல இருக்கும். ஏன்னா செம்ம பவுலிங் லைனப் வச்சிருக்கானுங்க. பஞ்சாபுக்கு பேட்டிங் சூப்பரா இருக்கு, பட் பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு அவனுங்களுக்கு. யாரை எடுத்துட்டு வருவானுங்கன்னு தெரியல. ஹர்ப்ரீத் புராரை எடுத்துட்டு வருவானுங்களா இல்ல சஹல் எடுத்துட்டு வருவாங்களா தெரியல. எனக்கு தெரிஞ்சு வைசாக் விஜயகுமாரை வெளியே வைக்க மாட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து ஹர்ப்ரீத் புராரை வெளியே வச்சுட்டாங்க. ஏன்னா கண்டிப்பா வைசாக் விஜயகுமாரை எடுத்துட்டு வரணும், இல்ல கண்டிப்பா சஹல் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பட் சஹல் வந்துட்டு பழைய மாதிரி போடுற மாதிரி தெரியல. பட் கண்டிப்பா பஞ்சாப் ஆர்சிபி மேட்சுக்கு அவனுங்க ஹர்ப்ரீத் புராரை எடுத்துட்டு வந்தே ஆகணும். என்ன பண்ண போறானுங்க தெரியல. உண்மையிலே இந்த விஷயத்துல பவுலிங் விஷயத்துல பஞ்சாப் கொஞ்சம் டவுன் தான் சொல்ல போறானா. ஹர்ஷ்தீப் சிங் ஓகே, கைல் ஜேமிசன் ஓகே,
வைசாக் விஜயகுமாரை கொண்டு போறானுங்களா இல்ல சஹலை தூக்கி வெளியே வைக்க போறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் சஹல் வந்துட்டு விராட் கோலிக்கு ஏற்கனவே வந்துட்டு லெக் ஸ்பின்னருக்கு நல்லா ஸ்ட்ரகிள் ஆகும் நமக்கு தெரியும். அதனால கண்டிப்பா விராட் கோலியை தூக்குறதுக்கு அவங்க சஹலை வச்சுக்கிட வேண்டியதான ஒரு நிலைமை வரும். இல்லாட்டா ஒமர் சாயை தூக்கிட்டு இன்னொரு பவுலர் எக்ஸ்ட்ரா போட போறாங்களான்னு தெரியல. ஒமர் சாய் வந்துட்டு ஒன்னும் பெரிய பவுலர்லாம் கிடையாது. திடீர்னு விக்கெட் எடுப்பான், ரன் நிறைய கொடுப்பான். பட் ஆஸ் அ பேட்டரா வந்துட்டு நல்லா ரன் அடிக்கிறான். பேட்டரா வந்துட்டு அவனோட எஃபர்ட் அவன் போட்டுட்டு தான் இருக்கலாம். சோ பேட்டிங் தேவைப்படுமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆர்சிபி அவ்வளவு பயங்கரமான பவுலிங் இருக்கும்போது கண்டிப்பா திடீர்னு விக்கெட் எல்லாம் போயிட்டேன்னா ஒமர் சாய் மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா தேவை. அதனால எனக்கு தெரிஞ்சு ஒமர் சாய் வெளியே வைக்க மாட்டாங்கன்னு தோணுது. சோ மேபி சஹல் இல்ல வைசாக் விஜயகுமார் தான் வெளியே வைக்க வேண்டியதா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க வைசாக் விஜயகுமாரை எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சஹலை மேக்ஸிமம் வெளியே எடுத்துருவாங்க, இல்லாட்ட சஹலை வச்சே விளையாண்டுருவாங்களா இருக்கும். பட் ஹர்ப்ரீத் பிரார் ரொம்ப முக்கியம். அதை உள்ள கொண்டு வரதுக்கு ஏதாவது பண்ணணும் அவனுங்க. இந்த சைடு ஆர்சிபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்கு. தலைவன் டிம் டேவிட் வந்துட்டு இன்ஜுரி ஆகி போயிட்டான். இன்ஜுரி ஆகி போனதுல இருந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்த சைடு லியம் லிவிங்ஸ்டன் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் அடிச்சான். எனக்கு தெரிஞ்சு குஜராத் டைட்டன்ஸோட மேட்ச்ல மட்டும் தான் வந்துட்டு ஒரு 50 போட்டு காப்பாத்தி விட்டான். சின்னசுவாமி ஸ்டேடியத்துல டக்குனு விக்கெட் போகும்போது அந்த மேட்ச்ல அவன் ஒரு 50 போட்டான். டீம் டேவிட் ஒரு 30 அடிச்சு காப்பாத்தி விட்டானுங்க. அதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சுட்டு எதுவுமே அவன் பண்ணல. ஸோ டக் அவுட் ஆறான், பவுலிங்லேயே ஒன்றும் பிடுங்கல, எதுவுமே பண்ணல லியம் லிவிங்ஸ்டன். ஒருவேளை டிம் டேவிட் ஃபிட்டா இருந்தனா கண்டிப்பா டிம் டேவிட் உள்ள வந்தே ஆகணும். அப்படி டிம் டேவிட் ஃபிட்டா இல்லையா அவனை வச்சே விளையாடுங்க, லியம் லிவிங்ஸ்டனை வச்சே. டிம் ஷைஃபோர்டர்னா போக வேண்டாம். நீங்க வந்துட்டு புதுசா வந்துட்டு ஃபைனலுக்கு வந்துட்டு டிம் ஷைஃபோர்டர்னா செலக்ட் பண்ண வேண்டாம். லியம் லிவிங்ஸ்டன் டீமுக்குள்ளே வச்சுக்கோங்க. சடனா என்ன வேணாலும் நடக்கலாம். ஐ ட்ரஸ்ட் இன் லியம் லிவிங்ஸ்டன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை விக்கெட் போச்சு அந்த மாதிரினா எனக்கு ஏதோ லியம் லிவிங்ஸ்டன் வந்து காப்பாத்திடுவான் அப்படின்னு தோணுது. இதுதான் எனக்கு லியம் லிவிங்ஸ்டன் மேல வச்சிருக்க நம்பிக்கை. ஏன்னு தெரியல, அவன் நல்ல ஃபார்ம்ல இல்ல, அவன் மோசமான ஃபார்ம்ல இருக்கான். கண்டிப்பா அவனை டீம்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடணும் அடுத்த வருஷம். பட் இருந்தாலும் ஃபைனலுக்கு லியம் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு ஆள், ஒரு ஹெவி ஹிட்டர், எல்லாருக்குமே அவனுடைய கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து டீம்ல இருக்கணும். ஒருவேளை டீம் டேவிட் வராட்டி அவனை வச்சு ஆடுங்க. டீம் ஷைஃபோர்டுக்குன்னா போவாதீங்க. கடைசி நேரத்தில் தேவையில்லாம மாத்தாதீங்க டீம். நல்ல டீம் இருக்கு, அதை வச்சு போங்க. பேட்டிங் லைன் எடுத்துட்டாலும் ஆர்சிபிட்ட கன் பேட்டிங் லைனப் இருக்கு. எல்லாமே ஆர்சிபிட்ட பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வரானுங்க, நல்ல கேப்டன் இருக்காங்க. எப்படி வந்துட்டு பிரஷரை ஹேண்டில் பண்ண போறான் ரஜத் பட்டிதார் அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் யூஸ்ட் ஃபார் திஸ். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பழக்கப்பட்டவன். பல வாட்டி ஃபைனலுக்கு வந்திருக்கான். 2020 கேப்டனா இருந்து டெல்லியை கொண்டு வந்தான். லாஸ்ட் இயர் சென்னையில வச்சு கொல்கட்டா வின் பண்ணான். அவன் கொல்கட்டா வச்சு வின் பண்ணான். இப்ப திருப்பி ஃபைனல் வந்திருக்காங்க. அதனால அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரஜத் பட்டிதாருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி பிக் லீக்ஸ்லாம் கிடையாது. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இருந்திருக்கு. பட் இந்த மாதிரி பிக் லீக்ஸ்லனா ரஜத் பட்டிதாருக்கு அவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. அதுவும் இல்லாம ரஜத் பட்டிதார் சூப்பர் கேப்டன். சொல்ல போனா அவனுக்கு எந்த இடத்துல எந்த பவுலரை எப்ப போட வைக்கணும், எந்த இடத்துல எந்த ஃபீல்டர் வைக்கணும் நல்லா தெரியுது. ஆள் தான் பார்க்க வந்துட்டு ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப காமா இருக்கான். அதுதான் அவனுடைய ஒரு கீ மாதிரி எனக்கு தோணுது. பட் இவனுக்கு நடந்த இந்த மேட்ச்லயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் அவன் பண்ணிட்டான். இந்த டோர்னமெண்ட்லயே அவன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான். சோ ஐ திங்க் ஹி வில் பி யூஸ்ட் ஃபார் திஸ் அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் பார்த்திருப்பீங்க, கடைசி ஒரு பால் வேற த்ரில்லிங்கா தான் இருக்கும். எஸ்ஜேஆர் போட்டு வின் பண்றதுலாம் அதையும் கொஞ்சம் காமா தான் டீல் பண்ணா. எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் ரஜத் பட்டிதார். எனக்கு தெரிஞ்சு ரஜத் பட்டிதார் கேன் புல் ஆஃப் ஹிஸ்டரி அப்படிதான் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் ஆர்சிபிக்கு கப் அடிச்சு கொடுத்துரும் அப்படின்றதான் எனக்கு தோணுது. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் ஸ்ரேயஸ் ஐயர் கோயிங் டு வின் என்ன பொறுத்தவரை. ஏன் நான் சொல்றேன், எனக்கு வந்துட்டு எனக்கு யார் ஜெயிச்சாலும் ஹாப்பி தான். பட் இருந்தாலும் தலைவன் கோலி அடிக்கணும், அவ்வளவுதான். எனக்கு கோலி அடிக்கணும், தலைவன் ஜெயிச்சே ஆகணும். எல்லா டிராஃபியும் வச்சிருக்கான் அவன். T20 50 ஓவர் வேர்ல்ட் கப், ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி எல்லாமே வச்சிருக்கான். டெஸ்ட் வேர்ல்ட் கப் இல்ல தலைவன்ட்ட. பட் இருந்தாலும் ஃபைனல் போயிருக்கான். பார்டர் கவாஸ்கர் அடிச்சிருக்கான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் எல்லாமே இருக்கு. அவ்வளவு ரெக்கார்ட் உடைச்சிருக்கான். 50th செஞ்சுரி உடைச்சிருக்கான். அவன்கிட்ட இந்த ஐபிஎல் டிராஃபி மட்டும் இல்லைன்னு அநியாயத்துக்கு அவனை ட்ரோல் பண்றானுங்க, மரியாதையே இல்லாம சில ஃபேன் குரூப்ஸ்லாம். அதுக்காக கண்டிப்பா அவன் ஜெயிச்சே ஆகணும். நீ ஆர்சிபி மட்டும் ஜெயிக்கட்டும், நான் ஹியூமனிட்டியை அழிச்சிடுறேன். நான் தான் சொல்றேன்ல, தலைவன் மட்டும் கப் எடுக்கட்டும், ஹியூமனிட்டியை நம்ம அழிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஜெயிச்சிருங்க, எப்படியாவது. இங்க பாரு, இந்த மாதிரி சான்ஸ் வந்துட்டு ஆர்சிபிக்கு கிடைக்கவே கிடைக்காது. The ஸ்டார்ஸ் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆகி ஒரு பெரிய ஸ்டேடியம், அகமதாபாத் மாதிரி ஒரு பெரிய ஸ்டேடியம்ல அமையுது உங்களுக்குன்னு பார்த்து. இதுலதான் பெர்ஃபெக்ட்டா கோலி கப்படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த கோலி வந்து 50th செஞ்சுரி போட்டா தெரியுமா, ஓடிஐ செமிஃபைனல்ல வாங்கரே ஸ்டேடியம்ல வச்சு அது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். டேவிட் பெக்கம் இருப்பான், சச்சின் இருப்பான், கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து இந்த மேட்சை பார்த்தாங்க 50th செஞ்சுரி அடிக்கிறத. அதே மாதிரி இது ஒரு எப்பிக்கான ஒரு மேட்டரா இருக்க போது விராட் கோலி அடிக்கிறது.
ஸோ கண்டிப்பா அடிச்சிருங்க. தோத்துட்டு மட்டும் வந்துடாதீங்கடா, சரி காண்டாயிருவேன். தோத்துட்டு மட்டும் வந்துடாதீங்க. ஆர்சிபி இங்க பாரு, எவர் தோத்துட்டு இந்த தே ஸ்டில் வான் அவர் ஹார்ட்ஸை தூக்கி குப்பையில போட்டுரு. ஹார்ட்டே கிடையாது இங்க பார்த்துக்கோ, ஒரு ஹார்ட் புண்டையும் இல்லை. நீ ஜெயிச்சா நான் நிம்மதியா இருப்பேன், இல்லாட்டா மென்டல் டிப்ரெஷனுக்கு நான் தள்ளப்படுவேன். பட் எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி அடிச்சிருவாங்கன்னு எனக்கு கான்பிடென்ட்டா இருக்கு. சோக்கு மட்டும் ஆயிராதீங்க, சோக்கு மட்டும் ஆனீங்க வெளுத்தெடுத்துருவேன். உங்களுக்கு புரிய மாட்டேங்க என்ன ப்ரெஷர்ல இருக்கேன்னு. இதுவரை நம்ம சேனல்ல போட்ட எல்லா ப்ரிடிக்ஷனும் கரெக்டா இருக்குது. இந்த பிளே ஆஃப்ல யாரெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு சொன்னனும் எல்லாமே கரெக்டா இருக்கு. இதுலயும் நான் வந்துட்டு ஆர்சிபி அடிக்கும்னு சொல்றேன். மொமெண்டம் அப்படியே வச்சிருப்பானுங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மொமெண்டம்லாம் பர்ஃபெக்டா வச்சிருப்பாங்க. ஒரு ஆள் மேல எனக்கு டீமுக்குள்ள பெரிய ட்ரஸ்ட் இருக்கு. யாருன்னா தினேஷ் கார்த்திக். எனக்கு தினேஷ் கார்த்திக் மேல 100% கான்பிடென்டா இருக்கு. தன்னுடைய வேலையை வந்துட்டு தினேஷ் கார்த்திக் வந்து பேக் சைட்ல இருந்து ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் எனக்கு இருக்கு. ஏன்னா தினேஷ் கார்த்திக்கு தெரியும், தினேஷ் கார்த்திக் பல வாட்டி தோத்துருக்காரு, சில வாட்டி வின்னும் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு தெரியும் மொமெண்டம் எங்க இருக்கு, பசங்க வந்துட்டு ரொம்ப லேசியா இருக்காங்களா, பசங்க மோட்டிவேட்டடா இருக்கானுங்களா, அது எல்லாமே தினேஷ் கார்த்திக் கண்ணுல வச்சிருப்பாரு. எனக்கு தினேஷ் கார்த்திக் மேல இதுல ட்ரஸ்ட் இருக்கு. ஸோ ஐ திங்க் ஆர்சிபி கேன் புல் இட் ஆஃப். எனக்கு தெரிஞ்சு அப்செட் ஆக போறது யாருன்னா பஞ்சாபா தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் தான் கொஞ்சம் ஸ்லைட்டா ப்ரெஷர்ல இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி பெரிய ஸ்டேடியம்ல வச்சுட்டு ஹேசல்வுட் புவனேஸ்வர் குமார்னா சறுக்குன்னு போடும் போது கொஞ்சம் பயப்பட வேண்டியது பஞ்சாப் தான். பஞ்சாப் பயப்பட வேண்டியது இன்னொரு விஷயமும் இருக்கு, அவங்க பவுலிங் கொஞ்சம் மட்டமா தான் இருக்குது சொல்ல போனா. இப்பவே நான் சொன்னேன், அவங்களுக்கு என்ன பவுலர் கொண்டு வர்றது அப்படின்றதுக்கே கன்ஃபியூஸ் ஆகும். ஐயோ எவனையாவது தூக்கி வெளியே வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஆர்சிபிக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. ஓமால 3 மெயின் ஃபாஸ்ட் பவுலர், எஸ் தயால், ஜாஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், 2 ஸ்பின் பவுலர், சுயேஷ் சர்மா, குர்னல் பாண்டியா, ஒரு பார்ட் டைம் பவுலர்னு கூட சொல்லலாம் ரொமேரியோ செப்பாடா. ஏன்னா அவன் ரன் அதிகமா கொடுப்பான், அதுதான் அவன் பிரச்சனை. நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய ஆளு தான், பட் பேட்டிங்லயும் பொழந்தெடுப்பான், ரன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுப்பான். பட் டீசென்டான பவுலர் தான் எனக்கு தெரிஞ்சுட்டு. ஆர்சிபி நல்ல கையில இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கோலி வந்துட்டு லாஸ்டா அந்த குவாலிஃபயர் 1ல டக்குன்னு அவுட் ஆயிரம் தெரியுமா. எனக்கு அப்பவே நிம்மதியா இருந்தது. நான் அந்த ரிவ்யூலே சொன்னேன், அந்த ரிவ்யூ வீடியோல சொன்னேன், பஞ்சாபை வந்துட்டு ஆர்சிபி அடிக்கும் போதே நான் சொன்னேன் எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா ஹாப்பியா இருக்கு கோலி வந்துட்டு இந்த மாதிரி கம்மி ரன்னுக்கு அவுட் ஆகுதுன்னு. ஏன்னா அது வந்துட்டு மைண்ட்ல இருக்கும். ஏன்னா கோலி வந்துட்டு எப்பெல்லாம் ரொம்ப ரன் அடிச்சு இந்த வின் பண்றானோ, இந்த மாதிரி மொமெண்ட், இந்த மாதிரி நாக் அவுட் மேட்ச்ல வின் பண்றானோ, ரொம்ப சீனை போட்டுருவான். ரொம்ப சீனை போட்டு தலையில வாங்கி கொட்டிக்கிடுவான், ரொம்ப சோக் ஆவான். இந்த மாதிரி நிலமெல்லாம் நடக்கும் ஃபைனல்ல. நல்ல வேலை அவன் ஏர்லியா அவுட் ஆயிட்டான். ஆக்சுவலா நான் ஹாப்பியா இருந்தேன் அவன் வந்துட்டு ஏர்லியா அவுட் ஆனதுக்கு. நல்ல வேலை அவுட் ஆனாப்பா. சோ இந்த மேட்ச்ல கண்டிப்பா அடிக்கணும்ன்ற அந்த ஹங்கர் வந்துட்டு விராட் கோலிக்கு இருக்கும். சோ தேங்க்யூ. அந்த மேட்ச்ல வந்துட்டு பஞ்சாப் பவுலர்ஸ் வந்து விராட் கோலி அன்னைக்கு தூக்கிட்டு சீனை போட்டதுக்கு. இந்நேரம் விராட் கோலி அதை மைண்ட்ல வச்சிருப்பான், ஃபைனல்ல கொண்டு வருவான். இல்லாட்டா ஒருவேளை ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு ரிவெஞ்ச் கொடுக்க போறானா என்னன்னு தெரியல. இது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு 50-50 மேட்ச். நான் வந்துட்டு கான்பிடென்ட்டா ஆர்சிபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு நடக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம்ல. என்னுடைய கட் ஃபீலிங் வந்துட்டு ஆர்சிபி தான் இந்த வாட்டி ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லுது. இன்னொரு சைடு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, ரிக்கி பாண்டியனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. பஞ்சாப் ஒரு சாலிடான டீம் இருக்கு. அவனுங்களுக்கு கொஞ்சம் பவுலிங்ல மட்டும் லேக் ஆகுது. அவனுங்க பிடிச்சானுங்கன்னா நவுத்திடுவானுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆர்சிபி வந்துட்டு அழுதுட்டு தான் போவானுங்க, அவனுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் கதையிட்டு தான் போவானுங்க. இதுதான் நடக்க போகுது. பட் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஆர்சிபி வில் புல் இட் ஆஃப். ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல் வந்துட்டு அகமதாபாத்ல வச்சு அடிக்க போறானுங்க அப்படின்னு தோணுது. எப்படி அடிக்க போறானுங்கன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு இந்த மேட்ச் வந்து எப்படி போகுதுன்னு சுத்தமா, இந்த பஞ்சாப் மேட்சும் இந்த ஆர்சிபி மேட்சும் எப்படி போகுதுன்னு தெரியல. இந்த மேட்ச் இப்படி போகும்னு நினைச்சா அப்படி போகுதுன்னு நினைச்சா கிட்டத்தட்ட இவங்களுக்கு இந்த 2 பேருக்கு நடந்த மேட்ச் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன் சைடா தான் போயிட்டு இருக்கு எப்பவுமே. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒன் சைடா போச்சு சின்ன சுவாமியில வச்சு பஞ்சாபுக்கு. ரெண்டாவது இது ஆர்சிபி அங்க நியூ சண்டிகர்ல வச்சு டாமினேட் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஆர்சிபி வந்துட்டு நியூ சண்டிகர்ல வச்சு டாமினேட் பண்ணானுங்க. இப்ப வந்துட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அகமதாபாத்ல ஒரே ஒரு பெரிய கீ இருக்குன்னா, இந்த வாட்டி ஆர்சிபி வந்துட்டு அகமதாபாத்ல விளையாடல. அது ஒண்ணுதான் ஆர்சிபிக்கு பிரச்சனை. சொல்ல போனோம்னா பிச்சு வந்துட்டு மேட்டர் இல்ல. இங்க வருங்க, டாஸ் வந்துட்டு பெரிய ஃபேக்டரா இருக்க போகுது. டாஸ் தான் பெரிய ஃபேக்டர். எவன் வந்து டாஸ் ஜெயிக்க போறான் அப்படின்னு தெரியல. டாஸ் ஜெயிச்சவன் தான் வின் ஆக போறான் அப்படின்னு தோணுது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச டாஸ் ஜெயிக்கிறவன் வந்து கன்ஃபார்ம் பவுலிங் தான் சூஸ் பண்ண போறான். பஞ்சாபுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இவனுங்க 2 வாட்டி இந்த டோர்னமெண்ட்டை விளையாண்டு பழகிட்டாங்க. 2 வாட்டி சூப்பரா விளையாண்டுருக்காங்க. மெயினா ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பரா விளையாண்டுருக்கான். ஃபர்ஸ்ட் வாட்டி குஜராத்தோட அந்த மேட்ச் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் 97 அடிப்பான், சஷாங்க் சிங் சூப்பரா விளையாடுவான், பிரியன்ஸ் ஆரியா ஒரு 46 அடிப்பான். செமையா வின் பண்ணுவானுங்க ஜிடிஏ. அதே மாதிரி நேத்து மும்பையோட சூப்பரா விளையாண்டான் ஸ்ரேயஸ் ஐயர். எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த கிரவுண்ட்ல நல்ல யூஸ் பண்ணது வந்துட்டு பஞ்சாப் தான். ஆர்சிபிக்கு இது வந்துட்டு புதுசு. இந்த கிரவுண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி பெரிய இதை ஃபேஸ் பண்றது பஞ்சாப் தே ஆர் யூஸ்ட் டு இட். சஷாங்க் சிங் இருக்கான் பாத்தீங்களா, அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி மாதர் சோதுன்னு அவனை பார்த்து கேட்டதெல்லாம் உண்மைதான். ஏன்னா சஷாங்க் சிங் வந்துட்டு எப்ப வந்துட்டு இந்த பாட்காஸ்ட்ல போய் ஓவரா அந்த பில்டப் கொடுத்தானோ அப்ப இருந்தா ஒழுங்காவே விளையாடல. அது தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஒரு பாட்காஸ்ட்ல வந்துட்டு
சஷாங்க் சிங் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஃபிடென்ட்டா சொல்லுவோம், பஞ்சாப் வந்துட்டு கப் அடிக்க போது, நாங்க வந்துட்டு இந்த டைம்ல செலிப்ரேட் பண்ண போறோம், இந்த டைம்ல வந்துட்டு நாங்க பார்ட்டி பண்ண போறோம் அப்படின்னு இந்த டைம்ல எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கானர் மெக்ரெகர் UFC ஃபைட்டர் கானர் மெக்ரெகர் மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருந்தான். நல்ல விஷயம் தான், கான்ஃபிடென்ட்லாம் சூப்பரா இருக்கு. பட் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், இஃப் யூ வின், நீங்க வின் பண்ணீங்கன்னா உங்க தலைமையில வச்சு ஆடுவாங்க. அப்பா என்ன கான்பிடென்டா, சஷாங்க் சிங் சொன்னது அப்படியே நடந்துருச்சு அப்படிலாம் அப்படி இப்படின்னு பேக் பண்ணுவானுங்க. ஒரு வேளை தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டி தள்ளிடுவானுங்க, சஷாங்க் எல்லாம் ஓட்டி தள்ளிடுவானுங்க. நான் அதை வந்துட்டு நேத்து மேட்ச்லயே பார்த்தேன் மும்பை இந்தியன்ஸ்ல. ஏண்டா அந்த மாதிரி ஒருத்தன் லேண்டட் இருக்கு அந்த சைடு, இவன் பாட்டுக்கு அசால்ட்டா சீனை போட்டுட்டு மெதுவா நடந்து வரான். அவன் உண்மையிலே கேஷுவலா தான் நடந்து வந்தான், பெரிய ஸ்டைல் மயிர் மாதிரி நடந்து வரான். என்னடா பண்ற, உன் கேப்டன் அங்கிருந்து உயிரை கொடுத்து விளையாண்டுட்டு இருக்கான், இவன் என்னன்னா கூலா வந்துட்டு இருக்கான். பட் எனக்கு பிளேயரா வந்துட்டு சஷாங்க் பிடிக்கும், ஆனா அவனோட ஆட்டிடியூட் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப காக்கியா இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு மேல காக்கியா இருக்கான் பாஸ். பட் ஸ்ரேயஸ் ஐயருடைய பெரிய பிளஸ் பாயிண்டே ரொம்ப கூலா இருக்கான், அவன் ஹேண்டில் பண்றது எல்லாமே. மேட்ச் வின் பண்ணிட்டு நேற்று எதுவுமே செலிப்ரேட்டும் பண்ணல, ரொம்ப காமா அவன் பாட்டுக்கு இன்னும் ஒரு வேலை இருக்கு, டிராஃபி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை வச்சுட்டு இருந்தான். இதே என் தலைவன் கோலி இருந்தனா பேட்டை ஒரு 12 சுத்தி பூமியில அடிச்சு நெஞ்சில தட்டி நடு கிரவுண்ட்ல இன்னும் ஒரு மேட்ச் இருக்குடா அதுலயும் நாங்க அடிப்போம்னு கையை விரிச்சு காமிச்சிட்டு போயிருப்போம். இதுதான் தலைவன் கோலிக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் ரவுடி ஐயருக்கும் உள்ள வித்தியாசம். பட் தே ஆர் யூஸ்ட் டு திஸ் கிரவுண்ட். எனக்கு தெரிஞ்சு நல்ல வேளை விராட் கோலி வந்துட்டு அந்த பஞ்சாப் மேட்ச்ல வந்துட்டு ஏர்லியா அவுட் ஆயிட்டான். ஸோ இது வந்துட்டு அவன் மண்டையில கொஞ்சம் இருக்கும், ஐயா நல்லா விளையாடணும் நல்லா விளையாடணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். பெரிய மேட்டர், ஆர்சிபி வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஃபுல் சால்ட் ஒரு 9 ஓவர் இருக்கணும், விராட் கோலி ஒரு 15 ஓவர் இருந்தாலே போதும். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அடிச்சு பொழிஞ்சிருவானுங்கன்னு எனக்கு தோணுது. மயங்க் அகர்வாலும் சரி, ரஜத் பட்டிதாரும் சரி, ரொமேரியோ ஷெப்பர்ட், லியம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா, குர்னால் பாண்டியா எல்லாம் பிசிக்கி எடுத்துருவானுங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் கீ இந்த 2 ஓப்பனர் சூப்பரா விளையாடணும். ஃபில் சால்ட் டக்குன்னு மட்டும் அவுட் ஆயிராதப்பா. விராட் கோலி எவனையும் ரன் அவுட் ஆக்கி விட்டுறாத, லூசு தனமா ஓடுவான் விராட் கோலி, ஓடி அவுட் ஆக்கி விட்டுருவான். சரி நீ அவுட் ஆக்கி விட்டுட்டியா, நீயும் ஆடணும், நீயும் ஆடாம அவுட் ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், அந்த டெல்லி மேட்ச் மாதிரி வெறி ஆயிருவேன். ஸோ ஃபில் சால்ட் வந்துட்டு எப்படியாவது 30 ரன்னுக்கு மேல போகணும். ஃபில் சால்ட் ஒருவேளை 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிட்டா எல்லாருக்கும் ப்ரெஷர் வந்துடும், ஐயோ ஃபில் சால்ட் போயிட்டானே அப்படின்ற ஒரு பயம் வரும். பஞ்சாப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஓப்பனிங் இருக்கா தெரியுமா, அந்த பிளம் சிம்ரன் கொஞ்ச நாளா சரியாவே விளையாடல. இந்த பிளம் சிம்ரனும் சரி இந்த பிரியன்ஸ் ஆர்யாவும் கிரேட்டஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்தா மட்டும்தான் உண்டு. பட் இந்த ஆர்சிபி பவுலர்ஸ்ட கொஞ்சம் ஸ்டனரிட்டு தான் இருக்கானுங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே. இந்த ஹேசல்வுட் புவனேஸ்வரன் வந்தாலே அவங்களுக்கு காஜ் வாங்குது, அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. முக்கியமா ஹேசல்வுட்டுக்கு அவங்கள்ட்ட ஆன்சரே தெரியல. நீங்க வேணா பாருங்களேன் ஹேசல்வுட்டை எப்படி ஃபேஸ் பண்ணிருக்கானுங்க, சுத்தமா அவங்களுக்கு ஆன்சரே தெரியல எப்படி பண்ணணும்னு. சோ இந்த வாட்டி பவுலிங் கொஞ்சம் டஃபா இருக்க போது, அதுவும் இல்லாம இவங்க ரெஸ்டே இல்லாம வரானுங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்க போது. ஜிங்கு வரப்போது கொஞ்சம் திணற போறானுங்க பஞ்சாப் பேட்ஸ்மேன். பட் நிறைய பேர் ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்ச நாக்க வச்சுட்டு பஞ்சாப் தான் வின் பண்ணும் அப்படின்னு கான்பிடண்டா சொல்லிட்டு இருக்கானுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க அப்படின்றது தான் என்னுடைய தாட். லாஸ்ட் மேட்சே நிறைய மொமெண்டம்ஸ்லாம் பார்த்தோம், ஈஸியா வந்துட்டு வின் பண்ணி கொடுத்துட்டான் ஸ்ரேயஸ் ஐயர். உண்மையிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நாக் அவுட் மேட்சஸ்ல நான் ஐபிஎல்ல பார்த்தது. ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்ல பண்ணான். ஒரே ஒருத்தன் சோக்கானது யாரு அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தான். கண்ணுல அப்படியே பச்சையே தெரிஞ்சிச்சு, ஹர்திக் பாண்டியா பயந்தது நல்லா பார்த்தேன். ஹர்திக் பாண்டியா பயந்து ஒளிஞ்சுக்கிறான்பா, ஓவரே போட மாட்டேங்கிறான் ஹர்திக் பாண்டியா. இவனை போய் நான் அப்படி ஃபியூச்சர் கேப்டன் அப்படின்லாம் சொல்லிட்டேன். தான் பால்ல அடிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. எங்க வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் அடிக்கிறானே அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஓவரே போட வரல பாத்தீங்களா. அதனாலதான் அவன் ஓவர் போட வரல, நல்லா தெரியும். இதே தான் நான் வந்துட்டு அந்த ஜிடி மேட்ச்லயும் நான் சொன்னேன், எதுக்கு தீபக் சஹர்ட்ட ஓவர் கொடுத்தான், அவனே போட்டிருக்கலாம். பயம், எங்க நம்ம ஓவர்ல அடிச்சு தோத்துட்டானா நம்மள குறை சொல்லுவாங்களோ அப்படின்னு. என்ன மேன் ஹர்திக் பாண்டியா இப்படிலாம் விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ அதே தான் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவனே ஓவர் போட்டிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். பட் அவன் ஓவர் போடாம எல்லாரையும் போட விட்டுட்டு சாண்ட்னருக்கு ஓவர் கொடுக்காம அஸ்வினியே போட விட்டு பாவம் சின்ன பையன் அவன் என்ன பண்ணுவான். இவன் தான் போட்டிருக்கணும், இவன் தான் சீனியர். பட் ஸ்ரேயஸ் ஐயர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டான் நல்லா. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடக்க போகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்கன்னு என்னுடைய கட் ஃபீலிங் சொல்லுது. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க கைஸ், நீங்க வந்துட்டு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, பஞ்சாப் ஜெயிப்பாங்களா இல்ல ஆர்சிபி ஜெயிப்பாங்களா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் மேட்ச் முடிஞ்சிட்டு எல்லாத்தையும் உட்காந்து படிக்க போறேன். இதுதான் என்னுடைய வேலை நாளைக்கு. சொல்ல போனோம்னா பயங்கரமா இருக்க போது. ஆர்சிபி ஜெயிச்சுட்டுனா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா கோலி கப் அடிச்சிடும். ஆர்சிபி ஜெயிக்குதோ இல்லை, எனக்கு கோலி கப் அடிக்கணும் கைஸ். தலைவன் அந்த கப்பை தொட்டுணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு கப்பு அடிக்காம இருக்கா பாத்தீங்களா விராட் கோலி, அதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. பட் ஸ்ரேயஸ் அதாவது எல்லாருமே வந்துட்டு பஞ்சாபா ஆர்சிபியான்னு பார்க்க மாட்டேங்க. விராட் கோலி ஃபர்ஸ்ட் கப் அடிப்பானா, ஸ்ரேயஸ் ஐயர் செகண்ட் கப் வேற ஒரு டீமுக்கு வந்து அடிப்பானா அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கானுங்க. எனக்கு உண்மையிலே ஹாப்பியா இருக்கு இந்த டோர்னமெண்ட் வந்துட்டு. ஏன்னா
ஃபர்ஸ்ட் புது டீம் ரெண்டுமே ஏதாவது ஒன்று அடிக்க போகுது அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆர்சிபி அடிச்சாலும் ஒரு ஜாலியா இருக்கும், பஞ்சாப் அடிச்சாலும் ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் எனக்கு ஆர்சிபி தான் அடிக்கணும் ஃபர்ஸ்ட், அது நான் சொல்லிடுறேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டானுங்க ஆர்சிபிலாம். இந்த மாதிரி டீம் வந்துட்டு ஆர்சிபிக்கு கிடைக்காது. இந்த மாதிரி சான்ஸ் பெர்ஃபெக்டா வருது பாருங்களேன். எல்லா மேட்சும் ஆர்சிபிக்கு ஏத்த மாதிரியே செதுக்கிட்டு இருக்கானுங்க, அப்படியே உட்காந்து அப்படியே எழுதுறானுங்க அப்படியே ஃபயர்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சுட்டு ஆர்சிபிக்கு தான் அந்த ஃபைனல் வந்து சிக்கும்னு நினைக்கிறேன். அகமதாபாத்ல நல்லா ரெஃப்ரெஷ்ஷா வரணும். கோலி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மேட்ச்ல அவன் அவுட் ஆக்குனானுங்க, ரன்னை தேக்கி எடுத்துட்டு ஃபில் சால்ட் ஒன்னும் இல்ல காமா ஃபோரா அடிச்சுக்கிட்டு ரஜத் பட்டிதாரு அதே மாதிரி மூஞ்ச தூங்கின மாதிரியே வச்சுக்கோ, உள்ள வந்து சிக்ஸை வச்சு சாத்தி எடுத்துரு. இதுதான் வேலை. அதுக்கப்புறம் முக்கியமான இது டாஸ் தான் எவன் ஜெயிக்க போறான்னு தெரியல. எனக்கு இப்பவே லைட்டா பயமா இருக்குப்பா, டாஸ் எவன் ஜெயிக்க போறான்னு. எனக்கு தெரிஞ்சு டாஸ் ஜெயிக்கிறவன் பவுலிங் தான் எடுக்க போறான். அதுதான் பெரிய ஃபேக்டரா இருக்க போது, எவன் டாஸ் ஜெயிச்சு எவன் பேட்டிங் ஆட போறான்னு. ஒருவேளை ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சு பவுலிங்னு சொல்லி பஞ்சாப் வந்துட்டு ஒரு 200 ரன் அடிச்சிட்டாங்கன்னா ஆர்சிபி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை பஞ்சாப் வந்துட்டு ஒரு 200 220 அந்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் ஆர்சிபி லைட்டா அள்ளு கிளம்பும், சோக்காரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால பஞ்சாபை 200 தாண்ட விட்டுறாதீங்க. அதே மாதிரி தான் அவனுங்களுக்கும் சொல்லுவேன், பஞ்சாபுக்கும் பஞ்சாபுக்கும் நான் சொல்லுவேன், ஆர்சிபியை 200 தாண்ட விட்டாலும் உங்களுக்கு தான் கஷ்டம். அவனுங்க பவுலிங்கை வச்சுட்டு நீங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா வந்துட்டு ஆர்சிபி பவுலர்ஸ் வந்துட்டு இவனுங்க ஹெட்ல இருப்பானுங்க, பஞ்சாபோட பிளேயர் ஹெட்ல இருப்பானுங்க. லைட்டா இது பார்க்க எப்படி இருக்குன்னா, போன வாட்டி சன்ரைசர்ஸ் வந்துட்டு இவனுங்கள்ட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தானுங்க. கொல்கட்டா மேட்ச் மட்டும் தோத்துருவானுங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சன்ரைசர்ஸ் வந்துட்டு ஃபுல்லா பேட் கமிங்ஸ் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான் அடி வாங்குவான், மற்ற எல்லாரையும் போட்டு அடிப்பானுங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டி பஞ்சாபுக்கு நடந்த மாதிரி எனக்கு தோணுது, நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் ஓவரா வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு பஞ்சாபை டாமினேட் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஏதோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு அப்செட் ஆகி போறான். எல்லாரும் வந்துட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரவாயில்லப்பா, ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மாதிரி ஒரு டீமை லீட் பண்ணி கொண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஆர்சிபி ஜெயிச்சோன்னா ஹியூமனிட்டியை நம்ம அழிச்சிடலாம். ஆர்சிபி ஜெயிச்சோன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஏன்டா ஜெயிச்சாங்க, இதனால ஜெயிச்சாங்க, ஃபிக்ஸிங் அதுல அப்படி நடந்துச்சு, நீங்க அவர் இருக்கும் போது அடிக்கல, நீங்க இவர் இருக்கும் போது அடிக்கல அப்படின்ற டாபிக் நிறைய ஓட போது. ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஒன்று சொல்றேன், ஆர்சிபி டீமுக்கும் ஒண்ணு, எல்லாத்தையும் நீங்க வாய் அடைக்கணும்னா இந்த ஒரு கப் அடிச்சுட்டா போதும். கிட்டத்தட்ட ஒரு டீம் 2 சிஎஸ்கே 5 டிராஃபி வச்சிருக்கானுங்க, மும்பை 5 டிராஃபி வச்சிருக்கானுங்க. அவனுங்க 5 டிராஃபி வச்சு கொல்கட்டா 3 டிராஃபி வச்சிருக்கானுங்க, சன்ரைசர்ஸ் 2, டெக்கான் சார்ஜர்ஸ் 1, வேற சன்ரைசர்ஸ் 1, இந்த மாதிரி வச்சிருக்கானுங்க. இவனுங்க இத்தனை வச்சுட்டு இவனுங்க ஃபேன்ஸ் இவ்வளவு இருக்காங்க. சிஎஸ்கே மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் அவ்வளவு இருக்கானுங்க. ஆர்சிபி ஒரு கப்பு கூட அடிக்காம அவங்க ஃபேன்ஸ் இப்படி வரானுங்கன்னா ஒரு கப் அடிச்சா என்ன ஆகும் நினைச்சு போறங்க. எர்த்து வந்துட்டு லைட்டா அப்படி கொஞ்சம் ஷேக் ஆகும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இது நடக்க போகுது நாளைக்கு. ஒருவேளை ஆர்சிபி அடிச்சிட்டானுங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஃபீல் பண்ணலாம், பூமி வந்துட்டு லைட்டா அப்படி ஆடுறத, ஏன் எந்த டாக்ஸிக் தாய்வழி ஆர்சிபி பண்றாது அப்படின்னு. அந்த அளவு அங்க பெங்களூர்ல கொழுந்து விட்டு எரிய போகுது. T20 வேர்ல்ட் கப்போட பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவானுங்க இந்த காட்டு பயலுக. எனக்கு அதுல ஆர்சிபியில நம்பிக்கை இருக்கு. எனக்கும் வந்துட்டு நிறைய பேரை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு தருணம் வரப்போகுது. ஏன்னா ஹியூமனிட்டி அடிக்க நானும் கொஞ்சம் ரெடி ஆயிட்டேங்க. தலைவன் கப்பை தொட்டுட்டான்னு வைங்களேன், வேற லெவல்ல இருக்க போகுது. ஸோ அதுதான் நடக்க போகுது. எல்லாமே நடந்திருக்கு. நான் சொன்னது 2024 ஐபிஎல் ஃபைனல்ல வந்துட்டு கொல்கட்டா அடிக்கும்னு கான்பிடண்டா சொன்னேன், அடிச்சுட்டு. T20 வேர்ல்ட் கப் 2024ல இந்தியா தான் ஜெயிக்க போகுதுன்னு கான்பிடண்டா சொன்னேன், நடந்துச்சு. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நடந்துருச்சு. இந்த வாட்டியும் அதே மாதிரி ஆர்சிபி ஜெயிக்கிறாங்க அப்படின்ற நடந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பட் இது ஒரு 50% மேட்ச் தான். சொல்ல போனோம்னா எந்த டீம் ஜெயிக்குதுன்னே சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். திடீர்னு பஞ்சாப் ரிவெஞ்ச் கூட அடிக்கலாம், எங்களையோட டாமினேட் பண்ணிங்க போட்டு ஆர்சிபியை மரண அடிக்கலாம். இல்லாட்டா ஆர்சிபி தம்பி நீ இங்கதான்ப்பா அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்துட்டு அகமதாபாத்ல வச்சு சைலண்ட் பண்ணிட்டு போயிடலாம். சொல்ல போனா ரஜத் பட்டிதார் ரொம்ப காமா இருக்கான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம் தான். அவன் வந்துட்டு இந்த கேப்டன்சில இருந்து பிரேக் எடுத்தது கொஞ்சம் ஒரு நல்ல திங்க் இருக்கும். ஏன்னா ரஜத் பட்டிதார் கொஞ்ச நாள் வந்துட்டு ஃபிளா இருந்துச்சு, கொஞ்சம் சரியா இல்லை, பேட்டிங்லயும் ஒழுங்கா ஆடல, ஒரு மாதிரி டல் ஆயிட்டான். இந்த இன்ஜுரி வந்துட்டு கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் தான். 2 மேட்ச் வெளியே இருந்துட்டு வந்தது கொஞ்சம் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா ஒரு கேப்டனுக்கு இருக்கும். கேப்டன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ரேயஸ் ஐயர் நாளைக்கு எப்படி வரப்போறோம் அப்படின்றது, இன்னைக்கு எப்படி வரப்போறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்க போகுது. ஏன்னா மேட்ச் நேற்று தான் முடிச்சிருக்கான், அவன் தான் கடைசி வரை நின்று காப்பாத்தி கொடுத்துருக்கான். டயர்டா இருக்கும். ஸோ எப்படி வரான்னு பார்ப்போம். டாஸ் தான் மெயினான ஃபேக்டரா இருக்க போது. நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க கைஸ், யாரு வந்துட்டு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு. அதை நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ பார்ப்போம் கைஸ், இன்னைக்கு வந்துட்டு யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நான் நாளைக்கு வீடியோ போடுறேன். எப்படி நான் வந்துட்டு வீடியோ போடுறேன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி அடிச்சிருவாங்க. உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்ல போடுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, ஸோ
இத்தனை நாளா நீங்க வீடியோ பார்த்திருக்கீங்க, இத்தனை நாளா நம்ம கண்டென்ட் பார்த்துட்டு வரீங்க. மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே நான் வந்துட்டு ஐபிஎல் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோ ஒரு வாரத்துக்கு போடுவேன். இதுல என்ன நடந்துச்சு, இதுல யார் பெஸ்ட் பிளேயர்ஸ், அந்த மாதிரிலாம் நான் போடுவேன் எப்பவுமே ஒரு டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே. அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே நான் போடலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஸோ பார்ப்போங்க. ஸோ வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, and see another video guys, and remember it, always be on top. Cheers.